ஜெய்ஹிந்த். தெருநாய்கள பத்தி எந்தெந்த நாயோ பேசுது. யூடியூப்ல இருக்கிறவங்கள நான் சொல்லல. நீயா நானால தற்போது ஒரு ஷோ நடந்துச்சு. தெருநாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்துச்சு. அந்த ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோபிநாத்தையே வச்சு செஞ்சாங்க. ஏன்னா, அவங்க பேசினது எல்லாமே தெருநாய்கள் ரொம்ப தொல்ல தர மாரியும், தெருநாய்கள் தேவையில்லைங்கிற மாரியும் பேசினாங்க. பட் இது எதனால அவர எல்லாரும் வச்சு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். அதாவது இப்போ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ப்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்ம நாட்டு வகையை சேர்ந்தது கிடையாது. பெரும்பாலும் சிட்டீஸ்ல இப்ப சென்னை மாரி சிட்டில நீங்க யாரு ஒரு சிப்பிப்பாறைய சேர்ந்த நாயோ, ராஜபாளையத்து நாயோ யார் வளர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. எல்லாருமே வளர்க்குற நாய் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டின்டுங்காங்க, டிஷுங்காங்க என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அது தெரியல. பொமேரியன் எதுவுமே இந்திய ரகம் கூட கிடையாது. எல்லாமே ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட, அதற்கான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு ஹை கிளாஸ் நாயா சொல்றாங்க. அது மேல தான் நம்ம அன்பு செலுத்துறோம். நாம வச்சிருக்கக்கூடிய நாட்டு நாய்களான இந்த சிப்பிப்பாறையோ, ராஜபாளையத்து நாய்கள் மாரி யாருக்குமே மரியாதையோ, மதிப்போ இல்ல. கிராமங்கள்ல பெரும்பாலும் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. பட் சிட்டில அத யாருமே இப்ப விரும்புறது கிடையாது. பட் இப்போ இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல நம்ம பேசியே ஆக வேண்டியிருக்கு. இந்த தெருநாய்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் எப்படி வந்துச்சுன்னா, வீட்ல இருந்து தான் வந்துச்சு. வீட்லேருந்து நம்ம கைவிடப்பட்டனால தெருநாய்கள் தெருக்கு வருது. தெருநாய்க்கு பார்த்தீங்கன்னா, அதோட வாழ்றதுக்கான தன்மைங்கிறது அதிகம். அதனால எதனாலும் சாப்பிட்டு இருக்க முடியும். நம்மளோட பழைய சாப்பாடுனாலும் சரி, மிச்சம் மீதி அந்த மாரி எதுனாலும் சரியா சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் மிகப்பெரிய அளவுல பரவியும் இருக்கு சென்னை முழுக்க. ஆனா, நீங்க இதே இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்ம வீட்ல கூடிய பெட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதால வெளிய போனா ஒரு நாள் கூட சர்வைவ் ஆக முடியாது. அதுல ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். எப்படி நம்ம விவசாயத்துல வந்து அவன் குடுக்குற விதையில அடுத்து விதை இருக்காதோ, திரும்பி நம்ம அவன்ட்ட வாங்கணுமோ, அதே மாரி அவன் குடுக்குற நாய்க்கு பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட இருந்து தான் பொருள் வாங்கணும். அதுக்கு கூடிய ஒரு ஷாம்பூவா இருக்கட்டும், பாடி கேரா இருக்கட்டும், சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டதாவும், அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடியதாவும் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிசினஸும், பொருளாதாரமும் இருக்கு. இதத்தான் நான் பார்க்குறேன் நாய்களுக்கு பின்னாடி இருக்கிறதா. இதுக்கு பின்னாடி நெறைய பேர் நெறைய சொன்னாங்க, தெருநாய்களால பிரச்சனை இருக்கு. வீட்ல நம்ம நாய்கள வளர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நீயா நானால பேசினவங்களே அந்த நாய் பெட்ஸ் வச்சிருக்கவங்க நெறைய பேர் பேசினாங்கன்னா, அவன் நாய்க்கு குடுக்குற மரியாதைய கூட மனுஷனுக்கு குடுக்கல. அது ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு மனுஷன் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தான் நாயி. நான் நாய் வச்சிருக்கேன் வீட்ல அதனால சுத்தி போணும். நான் நாய் வச்சிருக்கேன் அதனால வந்து நாய் கடிக்கும். அந்த நாய் கடிக்கும், மனுஷன கடிக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதது. கண்டிப்பா தெருநாய்னாலும் சில பேர் இருக்கக்கூடிய வீட்ல இருக்கக்கூடிய நாய்கள்னாலும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த லைசென்ஸ வச்சு நாய் எத்தன பேர் வச்சிருக்காங்கன்னே தெரியல சென்னையில. ஆனா எல்லார் வீட்லயுமே நாய் இருக்கு. அது ஓகே. அது யாருக்கும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கோபிநாத் அவர்கள வச்சு செஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் பக்கம் துணி போயிட்டாரு. இல்லன்னா அந்த கார்ப்பரேட்டுக்காக தான் ஷோவே நடத்தப்பட்டுச்சு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள தான் கடுமையா சாடுனாங்க. நாய்கள் ஒன்றே தேவையா? நாய்கள்னால எவ்வளோ பிரச்சனை வருது. கண்டிப்பா நாய்கள்னால நெறைய பிரச்சனை வருது. கண்டிப்பா எல்லா நாயும் வேக்சினேட் பண்ணணும். பட்டு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, தெருநாயே பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான நாய் இருக்கு. அதுக்கெல்லாம் வேக்சினேட் பண்றது கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய வேல தான். அத விட்டுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க முடியல. நம்ம ஒவ்வொரு நாயா படிச்சு நம்ம வேக்சினேட் பண்றதுக்கும் சரிப்பட்டு வராது. ஏன்னா, அங்க இருக்கிறவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா தெருநாய்கள்ங்கிறது நாட்டு நாய்கள். அதாவது நம்ம வீட்லருந்து தெருக்கு வந்து தெருவிலேயே பெருக்கமடைந்திருக்கக்கூடிய தெருநாய்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் சஸ்டெயின் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம நாட்டு நாய்கள். நம்ம இருக்கிற பழைய சாப்பாடா இருக்கட்டும், ஒரு பிஸ்கெட்டு, பால் எதுனாலும் சாப்பிட்டு அதால உயிர் வாழ முடியும். அதோட சஸ்டெயினபிலிட்டி அதிகமா இருக்கனாலே பார்த்தீங்கன்னா, தெருநாய்களோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது. இத கண்டிப்பா கருத்தடை மூலமா நம்ம கட்டுப்படுத்தலாம். பட் தெருநாய்கள் எதற்காக தெருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, இந்த ஃபாரின் ப்ரீட்ஸால தான். நம்ம வீட்ல வச்சிருக்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா, பப்பி, பொமேரியன் நெறையா குட்டி குட்டியா இருக்கு. நம்ம கியூட்டுக்கா கைக்கு இத்துணூண்டு சைஸ்ல கை சைஸ்க்கு ஏத்தாப்புல இருக்கு. மிகப்பெரிய அளவுல இருக்கு. நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்கு. அந்த மாரியான நாய்கள தான் மக்கள் விரும்பி வளர்க்குறாங்களே தவிர, நம்ம நாட்டு நாய்கள நம்ம புஷ் பண்ணவே இல்ல. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த நாய்களுக்குடைய உணவு, அந்த நாய்களுக்குடைய ஷாம்பு, அந்த நாய்களுக்குடைய பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம அந்த பொருளையுமே நம்ம அந்த வித்தவன்ட்ட இருந்து தான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாரியான சூழ்நிலை நாய்களுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. எப்படி விவசாயத்துல நம்ம ஃபாரின்லேருந்து நம்மள எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறாங்களோ, அதே மாரி இதுலயும் நம்மள எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் எத்தன பேரு நம்ம நாட்டு நாய்கள வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. எத்தன பேர் வீட்ல நாட்டு நாய்கள் இருக்குன்னும் தெரியல. நாட்டு நாய்கள்லாம் நான் சொல்றது ரொம்பலாம் இல்ல. நம்ம சைடு தூத்துக்குடி சைடு நம்ம தமிழ்நாடு சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்பிப்பாறை, ஒரு ராஜபாளையம் நாய்கள தான் நான் சொல்றேன். இந்த மாரியான நாய்கள வளர்த்தாலே நம்ம போதுமே. ஏன்னா நாய்கள எதற்காக வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு. நாய்கள் ஒண்ணு பாதுகாப்புக்காக நீங்க வளர்க்கலாம். இல்லையா? அப்படியும் இல்லன்னா, நீங்க நாய்கள் பாதுகாப்புக்காக வளர்க்கலன்னா, நீங்க வேற எதுக்காக வளர்க்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அன்பிற்காக வளர்க்கலாம். இந்த 2மே இந்த நம்ம நாட்டு நாய்களும் செய்யுமே. அதில ஒரு சிறப்பான ஒரு காவல்காரனாவும் இருக்க முடியும். உங்கள் அன்பையும் அதுக்கு குடுக்க முடியும். பட் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாய்கள் வாங்குறோம் ஃபாரின்லேருந்து. அந்த நாய்கள் ஏற்படக்கூடிய தாக்கங்கிறது மிக அதிகமா இருக்கு. நீங்க சில வளர்க்கக்கூடிய நாய்கள பார்த்தீங்கன்னா, அது வெறும் வீட்டுக்கு நீங்க ஒரு பெட்டா தான் வச்சிருக்க முடியுமே தவிர, அது உங்க வீட்டுக்கு எந்த செக்யூரிட்டி அ சப்போர்ட்டும் வழங்காது. அதே இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா, நீங்க செக்யூரிட்டிக்காக மட்டும் வாங்குனீங்கன்னா, அந்த நாய் செக்யூரிட்டியால மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர, உங்களுக்கு எந்த ஒரு அன்பையும் கொடுக்க முடியாது. ஏன்னா, அது அக்ரெசிவா இருக்கும்.
நேச்சுரலி அக்ரெசிவாக இருக்கும். பட் நம்ம நாட்டு நாய்கள் அப்படி கிடையாது. நீங்க வளர்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்பவும் அன்பா இருக்கும். உங்க வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய காவலாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு தெரு நாய்கள் வந்துருச்சு, அந்த நாய்கள் பிரச்சனை வந்துருச்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஈயான வச்சு செஞ்சுட்டு இருக்காய்ங்க. இது குறித்து எல்லாருமே கருத்து தெரிவிக்காங்க. எனக்கு நாய் வேணும், எனக்கு நாய் வேணாம், நாய் பிரச்சனையா இருக்கு, நாய்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், நாய் வளர்க்கணும்னா வளங்க. அது முடிஞ்ச அளவு நம்ம நாட்டு நாய்களா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம நாட்டு நாய்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். விவசாயத்தில எப்படி நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்றோமோ, அதே மாரி நாய்கள்லயுமே நம்ம ஃபாரின் ப்ரீட்ஸ தவிர்த்துட்டு நம்ம நாட்டு நாய்கள வச்சுக்கிட்டா, அது உங்களுக்கும் சேஃப்டி, உங்க நண்பருக்கும் சேஃப்டி, நம்ம நாட்டு நாய்களும் இனவிருத்தி ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.